திடீர்னு அண்ணாமலைக்கு மீண்டும் உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்துறாங்க. அங்கே இருக்கிற டாக்டர்லாம் சொல்கிறாங்க, எங்க நேரத்துக்கு கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடோ, அதே போல் வந்துட்டு மெடிசன்லாம் கொடுக்கணும்னு தெரியாதா, இவர் யாருமே கவனிச்சுக்கிறது இல்லையாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சத்தம் போடுறாங்க. இல்லை சார், அதெல்லாம் கரெக்டாக தான் பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கரெக்டாக பார்த்துருந்தா அப்புறம் எதுக்கு மெடிசன் ஒழுங்காக எடுக்காமல் இப்படி வந்துட்டு இப்படி ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக முத்துவும் வந்துட்டு சவாலேருந்து வந்துடுறாங்க. என்னமா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லைடா அப்படிங்கிறப்போ டாக்டர் சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் அவங்க பையன் தானே, ஏங்க அவரை வந்துட்டு கரெக்டாக கூட கவனிச்சிக்க முடியாது அவங்களால, அவருக்கு ஏற்கனவே ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியும். அது இல்லாமல் வந்துட்டு இப்போ சமீபத்தில் வந்து ஒரு விபத்து வேறு நடந்திருக்கு. அதனால் அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்குது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் எதுக்குங்க இப்படியெல்லாம் பண்ணுறீங்க வயசானவரை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிள்ளைங்கன்னு இருந்தால் மட்டும் பத்தாது, அவரை கரெக்டாக பார்த்துக்கணும், நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும், நேரத்துக்கு மருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டு போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற உடனே முத்து வந்துட்டு, பார்த்தீங்களாம்மா என்னமோ வந்துட்டு மீனா வீட்டில் இல்லைன்னா எல்லாம் நல்லா நடக்கும்னு சொல்லி சொன்னீங்களே, பார்த்தீங்களா அப்பாவுக்கு நேரத்துக்கு மருந்து மாத்திரை கொடுக்குறது கூட எங்கள் வீட்டில் ஆள் கிடையாது, கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லைடா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, ஆமாம் உங்களுக்கு எப்பவுமே மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது தானே குறியாக ஓடியாந்துட்டு இருக்கிறீங்க. அப்பா பற்றி இங்கே கவனிக்கிறதுக்கு யார் இருக்கிறா, அப்புறம் அது மட்டும் இல்லாமல் என்னமோ வந்து மீனா வீட்டில் இருந்தால் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ அவள் இல்லையே, இப்போ உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு, இதுக்கு இப்போ யாரை நீங்கள் காரணம் சொல்லுவீங்க, யாரை வீட்டை விட்டு வெளில அனுப்புவீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடா அது வந்து அப்படின்னு சொல்கிறப்ப, இங்கே பாருங்க அப்பாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உங்களை சும்மா விட போகிறது கிடையாது, நீங்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் போய் மீனாவை கூப்பிட்டு வரேன்னா இல்லையான்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற ரவி சொல்கிறாங்க, முத்து கேட்குறது கரெக்டாக தானமா கேட்குறான், மீனா நீங்கள் வீட்டில் இருந்தால் தான் வந்துட்டு அப்பாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போகும்னு சொன்னீங்க, இப்போ மீனா நீ வீட்டில் இல்லையே, அவங்க இல்லாதனால தான் இப்படி உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு, இதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடா ரவி நீ இப்படி சொன்ன எப்படா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துருக்கிற மனோஜ், அம்மா எது செஞ்சாலும் ஒரு நல்லதுக்காக தான் இருக்கும், கொஞ்சம் அமைதியாக இருக்குடா, உங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. யார் எங்களுக்கா தெரியாது, உனக்கு தாண்டா எதுவும் தெரியாது, படித்தவன் சொல்லிட்டு முட்டாள்தனமான ஏதாவது வேலை பார்க்குறதே உனக்கு வேலையாக போச்சுடா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு உடனே கேட்குறாங்க விஜயா. அப்போ சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இனிமேல் வந்துட்டு நான் பார்த்துட்டுலாம் இருக்க முடியாது, மீனாவை நீங்களே வந்துட்டு கால் பண்ணி வர சொல்கிறீங்களா, இல்லை நான் போய் கூட்டிகிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. டேய் அவன் வந்தானா வேறு ஏதாவது பிரச்சனை வந்துடும்டா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது, நீங்கள் சொல்கிறத கேட்குறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இல்லைடா சொன்னால் கேளுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் சொன்னால் எல்லாம் கேட்க போகிறதில்ல, நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு உடனே ரவி வந்துட்டு, இங்கே வர்ற முத்து நீ வந்துட்டு இனிமேல் அம்மா சொல்கிறதெல்லாம் எதுவும் கேட்டுட்டு பார்த்துட்டு இருக்காத, நீ போய் மீனா நீயை கூப்பிட்டுட்டு வா, எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்த வந்துட்டு வீட்டுக்கு அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு மீனா வந்துட்டு இது மாதிரி வீட்டுக்கு வா மீனா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. என்னங்க விளையாடுறீங்களா, நான் வந்து நான் மாமாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் சொல்கிறத நீ கேளு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லைங்க அது வந்து சரிப்பட்டு வராதுங்க, அத்தை பயப்படுவாங்க, எனக்குமே பயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மீனா நீ என்ன விஷயம் அங்கே நடந்திருக்கு தெரியுமா, அப்போ இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாக கேட்குறாங்க. நீ வீட்டில் இருந்தால் தான் வந்து பிரச்சனை வரும்னு எங்கள் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, இப்போ நீ வீட்டில் எல்லாமே வந்துட்டு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு, இதுக்கு என்ன சொல்கிறாங்க, நேரத்துக்கு அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்குறக்கோ இல்லை மாத்திரை மருந்து எடுத்து கொடுக்குறதுக்கோ உன்ன மாதிரி அங்கே கவனிக்கிறதுக்கு யார் இருக்கிறா சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஒழுங்காக சொல்கிறத கேளு மீனா, நீ வா போகலாம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற உடனே மீனாவுடைய அம்மாவும், மாப்பிள்ளை சொல்கிறது தாண்டி கரெக்டு, அண்ணன் நல்லா இருந்தால் தான் நம்ம குடும்பமே நம்ம சந்தோஷமாக இருக்கும், அதனால் சொல்கிறேன் கேளு, அவன் மாப்பிள்ளை சொல்கிற மாதிரி நீ கிளம்பி போ, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, உங்கள் மாமியார் தான் பயப்படுறாங்கன்னா நீ அதுக்கு மேலே பயந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துருக்கிற உடனே முத்து வந்துட்டு, அத்தை நல்லா எடுத்து சொல்லுங்க அத்தை, நான் சொன்னால் தான் இவ கேட்க மாட்டேங்கிறா, நீங்களாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு இங்கே பாரு சொன்னால் கேளு, மாமா இப்படி ஆயிடுச்சுல்ல நீ கிளம்பி போ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அம்மாட்டே நான் பேசிட்டேன், அம்மாவுக்கு நான் கேட்குற கேள்விக்கு பதில் கூட அவங்களால சொல்ல முடியல, அதனால் நீ வா போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் மீனாவும் வந்துட்டு கிளம்புறாங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு அங்கே சத்யா வராங்க. அக்கா நீ கிளம்பி போக்கா, மாமா சொல்கிறதாக்கா கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிடா சத்யா இங்கே வா உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்துட்டு அவரை கூட்டிகிட்டு அந்த பக்கம் போகிறாங்க. போயிட்டு டேய் என்னடா பேசிட்டியாடா எல்லா விஷயத்தையும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாமா கேட்குறீங்க புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அதான்டா பேசிட்டியாடா அவங்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அதுவா, இல்லை மாமா பேசணுமாம்மா, பேசிட்டேன், ஆனால் வந்து அவங்க வீட்டில் தான் கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி பயப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா விடுறா, சரி அவங்க பொண்ணு யாரோடைய பொண்ணு என்ன ஏதுன்னு சொல்லி சொன்னீங்கன்னா கொஞ்சம் குடும்பத்தை பற்றி கொஞ்சம் விசாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மாமா நான் சொல்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்த மீனாவும் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. இங்கே அண்ணாமலையும் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. வந்து மீனா பார்த்தோன்னு வந்துட்டு அப்படியே அண்ணாமலைக்கு ஒரே சந்தோஷமாயிருது. மீனா நீ எனக்கு வருவீன்னு எனக்கு தெரியும், நீ இல்லாத வீடாவே இல்லைம்மா, இனிமேல் இது மாதிரிலாம் வந்துட்டு அத்தை சொல்கிறா அது சொல்கிறா இதை சொல்கிறான்னு தயவுசெய்து வீட்டை விட்டுலாம் கிளம்பி போகாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு வந்துட்டு அத்தை சொல்கிறப்பெல்லாம் உனக்கு ஒரு இதாக தெரியல, ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகணுன்னு தான் என்னால் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பயமாயிருச்சு மாமா, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாரு சொன்னால் கேளு, இனிமேல் வீட்டை விட்டு வெளில போங்கிற எண்ணத்தையே விட்டுரு புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்துட்டு இங்கே யோசிக்கிறாங்க விஜயா, நம்ம சொல்கிறதெல்லாம் இந்த வீட்டில் யார் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மனோஜ் வந்துட்டு அம்மா இங்கே வாமா அவங்க கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க.
ஏம்மா மீனா இல்லாமல் வீட்லேயும் சாப்பாடு நேரத்துக்கு கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் அப்பாவும் வந்து இந்த டயத்துக்கு சாப்பாடு எடுத்து கொடுக்குறதுக்கும் மாத்திரை எடுத்து கொடுக்குறதுக்கும் நம்மளால் முடியல. நீங்களே ஏதாவது ஒரு வேலையை வெளில போயிடுறீங்க, நானும் போயிடுறேன். மீனா என்னதான் வெளில போனாலோ கரெக்டான டைம் கொண்டு வந்து கொடுத்தாலும் இல்லைம்மா. அப்புறம் என்னமோ உனக்கு பயம், நீ நினைக்கிற மாதிரிலாம் எது கிடையாது. முத்து சொன்ன மாதிரி அந்த ஜோசியன் சொன்னாமா ஒரு ஃப்ராடாக கூட இருக்கலாமல்லம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற, உனக்கு நம்பிக்கை இல்லையாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்பிக்கைலாம் இருக்குதுமா, ஆனால் நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ அது நம்பகத்தனமாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், அந்த அம்மாவை எங்கே பார்த்தீங்க நீங்கள், எப்படி அந்த அம்மாவை வீட்டுக்கு வர வச்சிங்க, யார் மூலமாக தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு என்னடா தெரியும், அதான் சிந்தாமணி தாண்டா கூட்டம் அமுச்சு விட்டு வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்தாமணியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாண்டா, ஏன்டா என்னடா பிரச்சனை, இல்லை சிந்தாமணி வேணும்னே கூட இப்படி பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற, அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையாடா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, சிந்தாமணிக்கும் இந்த மீனாவுக்கும் ஆகாதில்ல, மீனா வீட்டை விட்டு வெளில அனுப்பணும்னு இது அப்படி பிளான் பண்ணியிருந்தா, டேய் நீ வேறடா, அந்த அம்மாவுக்கு 1008 வேலை இருக்குது, இதெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் அப்படிலாம் ஒன்றும் இருக்காதுடா, சரி விடு 2 நாள் இருக்கட்டும், ஏதாவது பிரச்சனை வராமல் இருந்தால் பார்ப்போம், பிரச்சனை வந்துன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க வந்துட்டு பார்வதி கால் பண்ணுறாங்க. பார்வதி வீட்டில் தானே இருக்க, என்ன கதை கேதுன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நான் அதை கதை தான் வந்துட்டு எடுத்துகிட்டு இருக்கோம், வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் வீட்டுக்கு வரலாமா அப்படின்னு சொல்லி, ஏன் இப்போலாம் கேட்டுட்டு தான் வந்துட்டு இருக்க, வா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ சிந்தாமணி வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. வந்துட்டு என்ன சிந்தாமணி, மீனா வீட்டில் இல்லாமல் இருந்தால் நல்லது நடக்கும், நீங்கள் அப்படிலாம் ஒன்றும் நடக்கலையே, என் பையனுக்கு கல்யாணம் வந்து ஏற்பாடு பண்ணி கடைசி நேரத்தில் வந்துட்டு பிரச்சனையாக அது வந்து அக்கா தாங்க தங்கச்சிங்கிற நிறைய உறவு முறையில் வந்துட்டு பிளவு ஏற்பட்டு கடைசியில் வந்து பிரச்சனையாகி நின்றுக்குச்சு. அதே போல் வந்துட்டு நான் நினச்சது எதுவுமே நடக்கலை. இப்போ அவருக்கு திடீர்னு மறுபடியும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. மீனா வீட்டில் இருந்தால் கரெக்டாக நேரத்துக்கு சாப்பாடு இதெல்லாம் டேப்லெட் எல்லாம் கொடுத்துருப்பான்னு சொல்லிட்டு டாக்டர் வேறு வந்துட்டு நேரத்துக்கு கவனிச்சிக்க மாட்டீங்களா வேறு திட்டிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு நம்ம மீனா வீட்டை விட்டு போகிறதுனால நல்லது நடக்கணும்லாம் தோணல. உண்மையாலுமே அது நல்ல உண்மையான சாமியாரா இல்லை வந்துட்டு ஏதாவது போலி சாமியாரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்குறாங்க. என்ன இப்படி கேட்குறீங்க மாஸ்டர், நல்லா அந்த அம்மா நல்லா குறி சொல்லுவாங்க, நீங்களே பார்த்தீங்களா இன்றைக்கி கோயிலில் எல்லாம் இப்படி சொல்லிட்டு போனாங்கன்ட்டு, ஆனால் என் விஷயத்தில் நான் கரெக்டாக நடக்கலையேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க மாஸ்டர், நீங்கள் கல்யாணம் நடக்குமான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க, இப்போ திடீர்னு பார்த்தா நல்ல இடத்துல பொண்ணு கிடச்சதில்ல, ஒரே வாரனில் அமைஞ்சிருமா என்ன, அது என்ன முதல் கல்யாணம்னா பரவாயில்ல, 2வது கல்யாணம் வேறு கொஞ்சம் டைம் எடுக்கத்தானே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற பார்வதி, இங்கே பாரு என்ன வேணால் சொல்லிக்கோ, எந்த சாமியார் வேணால் கூட்டு வந்துக்கோ, ஆனால் வந்துட்டு வீட்டில் மீனா இல்லைன்னா தான் நல்லது நடக்கும்லாம் நினைக்கவே நினைக்காத. வீட்டில் மீனா வந்ததுக்கப்புறம் தான் உங்கள் வீட்டில் எல்லாமே நல்லது நடந்தது, அதை பற்றி ஃபஸ்ட்டு யோசிப்பார். முத்துவே ஏன் சொல்லப்போனால் முத்துவே வந்துட்டு இப்படி ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு மீனா தானே காரணம், சும்மா ஏதாவது பழி தூக்கி போட்டுட்டு இருக்காத, யாரோ ஒரு பேச்சை கேட்டுக்கிட்டோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க சிந்தாமணின்ட்டு, நீ இந்த பார்வதியோட நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டிங்கன்னா மாஸ்டர் பிரச்சனை தாங்க மாஸ்டர் வரும், நான் சொல்கிறத கேளுங்க, மீனா வீட்டில் வந்தால் என்ன, இன்னும் 2 நாள் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா மறுபடியும் மீனா வீட்டில் திருப்பி அனுப்பிச்சிருவீங்கன்னு ஐடியாவில் தான் இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனை வரத்தானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு சும்மா விடக்கூடாது, இதான் நல்ல சான்ஸ், மறுபடியும் ஏதாவது அவங்க வீட்டுக்காரருக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அடுத்தா வந்துட்டு இங்கே மீனா மாமாவுக்கு மேலே நல்லபடியாக வந்துட்டு எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற முத்து, இங்கே பாரு மீனா, எக்காரணத்தை கொண்டு இனிமேல் அவங்க சொல்கிறாங்கன்ட்டு வீட்டை விட்டு போனீங்கன்னா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு இல்லைங்க, மாமாவுக்கு எதுவும் ஆகம், இங்கே பாரு நீ வீட்டில் இருந்தால் தான் எல்லாம் நல்லதாக நடக்கும்னு நான் நினைக்கிறேன், அப்பாவும் அதான் நினைக்கிறாரு, நீ வாட்டுக்கு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ விஜய் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோன்னே வந்துட்டு காஃபி கொண்டு வா, டீயை கொண்டு வான்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துருக்கேன். ஏமா இத்தனை நாளாக இந்த 10 நாளாக வந்துட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டீங்க, இப்போ மீனா வந்தோன்னே வந்துட்டு அதை கூட இதை கூடன்னு கேட்குறீங்க, அதான் வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொன்னீங்களே, அப்புறம் எப்படி உங்களுக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக என்னடா சாப்பிடாம பட்டினியாக வாடா இருக்க முடியும், அதான் இருக்கிறா எல்லாம் செஞ்சு கொடுக்கட்டுமே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க.